நேர்காணலுக்கு வந்து முக்தார் அவர்கள் அழைச்சாரு. நான் வந்து கேஷுவலாக போனேன். உங்களுக்கு கார் அனுப்புறேன்னு சொன்னார். இல்லை நான் வந்து ரொம்ப எளிமையானவன், எனக்கு கார்லாம் வேணாம். நான் நினைச்சு போனது என்னன்னு கேட்டீங்கன்னா, பல கேள்விகள் இருக்கும். அதுல வந்து நாம் தமிழர் சீமான் குறித்து கேள்வி இருக்கும்னு நினைச்சு போனேன். வந்து அவர் நெறியாளர், அவ்வளவுதான். ஆனால் அவர் அங்க வந்து பொறியாளராக நடந்துக்கிட்டாரு. ஆனா நான் எலியா நடந்துக்கல, புலியா தான் நான் நடந்துக்கிட்டேன். பல கட்டிங் போட்டாரு. அந்த கட்டிங் போட்டதுல வந்து பாத்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய பல கருத்துக்கள் வந்து அவர் முழுங்கிட்டாருன்றதுல வந்து எனக்கு வருத்தம் தான். முக்தார் கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து நியாயமான கேள்வி. ஆனா அந்த கேள்வி யார் பதில் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, சீமான் பதில் சொல்லணும். மனதளவுல வந்து பாத்தீங்கன்னா முக்தார் காயப்பட்டிருக்கிறார். அது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆமா சார், திருமாவளவன் தான் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பண்பாளர். ஆனா ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தான், நீங்க வந்து திமுக காரரான்னு கேட்டாங்க. திமுக கட்சிக்காரர் மாதிரி பேசுறீங்க, திமுக காரர் நீங்கன்னு கேட்ட உடனே ஊடகத்துக்கு முன்னாடி கொதிச்சாரா இல்லையா? இருக்கிறதுல அரசியல் தமிழ்நாட்டில நீங்க வந்து பாத்தீங்கன்னா அரசியல் நாகரிகம் தெரிஞ்சவர் வந்து சகிப்புத்தன்மை உள்ள தலைவர் யாருன்னு கேட்டா திருமாவளவன் தான். ஆனா ஒரு கட்டத்துல அவரே வந்து உஷ்ணமானார்ல. முக்தார் மலையின் கடுமையான கோபம் இருக்கு. அதனால வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் காணொலி. அதை வந்து ஒரு எடிட் பண்ணி 25 நிமிஷமா அதை சுருக்குனா, ஐயோ சீமானுக்கு எதிரான கருத்துக்களை மட்டுமே சொல்லி போட்டுட்டாரு, எனக்கு வந்து சீமான் தம்பிகள்லாம் எனக்கு எதிராக திருப்பிட்டாரு, அதுக்கெல்லாம் நான் அச்சப்படுறேன். பிஜேபி அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அரசியல் எதிர்காலம் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோழியை போட்டு பார்த்துட்டு இருக்கிறாரு. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சேகுவாரா ஜெய்சங்கர் ஐயா தான் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும். சமீபமா உங்களுடைய நேர்காணல் ஒரு தனியார் தொலைக்காட்சியில பார்த்திருந்தேன். அந்த நேர்காணல நீங்க ஆங்கரா போயிருந்தீங்களா இல்ல கெஸ்டா போயிருந்தீங்களா? எல்லாரும் கேட்கிற கேள்விதான் கேட்குறீங்க. நேர்காணலுக்கு வந்து முக்தார் அவர்கள் அழைச்சாரு. நான் வந்து கேஷுவலாக போனேன். உங்களுக்கு கார் அனுப்புறேன்னு சொன்னார். இல்லை நான் வந்து ரொம்ப எளிமையானவன், எனக்கு கார்லாம் வேணாம். இல்லை கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறது. இல்லைன்னு நீங்கள் கம்பெனி ப்ரொவைட் பண்ணாலும் நீங்கள் முக்தார் ப்ரொவைட் பண்ணாலும் கூப்பிட்றது முக்தார் எனது நண்பர், நான் வரேன். எப்போ? நாளைக்கு. ஒரு 4-5 ஷூட் இருந்தது, அதையெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு தான் நான் முக்தாருடைய அழைப்பு ஏற்று நான் போனேன். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு 1.25 மணி நேரத்துக்கு மேல நடந்துச்சு. இன்பிட்வீன் அதான் கேட்டா ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள நடந்துச்சுன்னு வச்சுக்கலாம், உள்ள நடந்துச்சு. இடையில வந்து ஒரு சின்ன பிரேக் வந்ததுதான், கரண்ட் கட் ஆகுது, இந்த மாதிரி ஒரு பிரேக் நடந்தது. ஆனா அதெல்லாம் ஒரு சில நிமிடங்கள் கூட சொல்ல முடியாது, நொடிகள் தான். சரி. அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் காணொலி. அதை வந்து ஒரு எடிட் பண்ணி 25 நிமிஷமா அதை சுருக்குனா இந்த அளவுக்கு தான் வரும். எனக்கே கூட அது திடீர்னு கேட்டா அது அவருக்கே அதை உணர்ந்தாரான்றது எனக்கு தெரியல. அதாவது என்னன்னா, ஒரு காணொலி வந்து வெற்றி தோல்வின்றது வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட மட்டுமே இல்லை. நேர்காணல் யார் செய்யறாங்களோ அவங்கதான். நேர்காணல் கொடுக்கறவர்கிட்ட மட்டும் கிடையாது, கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லணும். நான் ஒரு கேள்வி கூட நான் வந்து பதில் சொல்லாம விட்டது கிடையாது. ஒரு காட்சியில நீங்க பாப்பீங்க, நீங்க கடந்து போங்க அப்படின்னு நான் சொல்றேன். கடந்து போங்கன்னு சொல்றக்கூடிய காட்சி எல்லாம் கேட்டா தனிப்பட்ட பர்சனல் ஒரு தனிப்பட்ட வந்து கேள்விகள் இருக்கு இல்லையா சீமான் குறித்து, அந்த கேள்விகளுக்கு நான் சொன்னா வேண்டாம், இது கடந்து போங்க, பதில் சொல்ல முடியாது. இல்லை, இது தனிப்பட்ட கேள்வி, பர்சனல் இருந்ததுனால நான் இங்க தனியா வந்து கடந்து போங்கன்னு சொன்னேன். ஒரு விஷயம் மட்டும் வருது, நான் நினைச்சு போனது என்னன்னு கேட்டீங்கன்னா, பல கேள்விகள் இருக்கும். அதுல வந்து நாம் தமிழர் சீமான் குறித்து கேள்வி இருக்கும்னு நினைச்சு போனேன். ஆனால் அங்க வந்து முழுக்க என்னிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழருக்கு எதிரான கேள்விகள் தான் கேட்கப்பட்டது. இப்போ எனக்கு இப்ப பொதுமக்கள் பார்வையில் எங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, திரு முக்தார் அவர்கள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய பேக்ரவுண்டினுடைய ஊதுகுழலா செயல்படுறாரு,
குறிப்பா நாம் தமிழர் மட்டுமே அவர் எல்லா நேர்காணலையும் வந்து தொடர்ச்சியா அவர் டார்கெட் பண்றாரு அப்படின்ற ஒரு இல்ல அது நம்ம வெளிப்படையாக தான் பேசி எனக்கு பழக்கம், உண்மையை பேசிதான் எனக்கு இது உண்மையை பேசதான் எனக்கு பிடிக்கும். இது வந்து நம்ம ஒளிஞ்சி மறைஞ்சி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நான் பார்த்த வரையும் நான் அவுட் ஆஃப் கேமராவும் நான் வந்து முக்தார்கிட்ட நான் பேசியிருக்கேன். பலமுறை நான் வந்து வாட்ஸ்அப்ல வந்து சாட்டிங் பண்ணியிருக்கோம், போன்லயும் நான் பேசியிருக்கேன். முக்தார் அவர்கள் பொறுத்த வரைக்கும் நண்பர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, நான் அங்க வந்து நேர்காணல் கொடுக்க போறேன், அவர் நேர்காணல் கேட்கக்கூடியவர், அவர் அவ்வளவுதான். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் நெறியாளர் அவ்வளவுதான். ஆனால் அவர் அங்க வந்து பொறியாளரா நடந்துகிட்டாரு. ஆனா நான் எலியா நடந்துக்கல, புலியா தான் நான் நடந்துகிட்டேன். ஆனால் வந்து அவர் வந்து பல கட்டிங் போட்டாரு. அந்த கட்டிங் போட்டதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் சொல்லக்கூடிய பல கருத்துக்கள் வந்து அவர் முழுங்கிட்டாருன்றதுல வந்து எனக்கு வருத்தம் தான். ஆனால் அந்த வருத்தத்தை வந்து தெரிவிச்சு நான் வந்து முக்தார் அவரை சாடணும்ன்ற அந்த எண்ணம் வந்து எனக்கு வரல. நேர்காணல் கொடுக்குறேன், இப்ப நான் உங்ககிட்ட நேர்காணல் கொடுக்குறேன், நீங்க போடலன்னா எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நீங்க ஏன் போடல, ஏன் நான் நேர்காணல் கொடுத்தேன், நீங்க ஏன் போடலன்னு நான் கேட்கல. நான் இன்னைக்கு வரைக்கும் கேட்கவே இல்லை. ஆனா யாரோ கேட்டிருக்காங்க, தாமதப்பட்ட உடனே இந்த மாதிரி சேகுவராவை நீங்க பேட்டி எடுத்தது நீங்க ஏன் போடல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் நான் ஏன் அவரே கூட என்ன கேட்டாரு, நீங்க என்கிட்ட கேட்டிருக்கலாமே, 10 நாள் ஆச்சு ஏன் போடல என்கிட்ட கேட்டிருக்கலாமே அப்படின்னாரு. எனக்கு கேட்கிற பழக்கம் இல்லை, நேர்காணல் கொடுத்துட்டு போறேன் அவ்வளவுதான். அது நீ ஏன் போடலன்னு சொல்லி கேட்கறது எனக்கு அந்த பழக்கம் இல்லை. போடுறாரு, நீங்களே சொல்றீங்க ஒரு 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட எடுத்துருப்பாரு, அதை வெளியிடுறாரு. வெளியிடும் போது அதுல சில கட்டிங் போடுறாரு அப்படின்னா அது ஒரு மோசடி தானே. அது மோசடி தான், அது ஊடக தர்மம் இல்லை. மோசடின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம் நான் பாக்குறேன். ஒரு ஊடக தர்மம் கிடையாது அது. ஆனாலும் அவர் வழக்கமாவே அவர் அப்படிதான் பண்றாரு போல இருக்கு நான் நினைக்கிறேன். அதான் பல இந்த மாதிரி வந்து இப்போ காந்தராஜ் போன்றவங்க எல்லாம் வந்து சீமானுக்கு காந்தராஜுக்கு என்ன இருக்கு, இப்ப எனக்கும் சீமானும் கூட என்ன இருக்கு, அது மாதிரி பல பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆனால் வந்து அவங்கள பேச வைக்கிறாருன்ற, பேச வச்சு அதை வந்து நான் கேட்டீங்கன்னா வந்து எதிராக இப்போ அவர் கேட்கிற நீங்க கேள்வி எல்லாம் பாத்தீங்கன்னா கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி இருக்கு, அதுல புறந்தள்ள முடியாது. முக்தார் கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து நியாயமான கேள்வி. ஆனா அந்த கேள்வி யார் பதில் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா சீமான் பதில் சொல்லணும், சீமானை சார்ந்தவங்க பதில் சொல்லணும். நீங்க ஒரு பத்திரிகையாளரா போகும்போது கேட்டா எல்லார்கிட்டையும் இதை வந்து கேட்கறது நான் இப்போ சீமானுடைய கருத்துக்களை வந்து ஒரு சில கருத்துக்களை ஆதரிச்சு கூட நான் பேசுறேன். இப்போ திமுகவுடைய திட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா வந்து காலை சிற்றுண்டி திட்டம் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் கொண்டு வந்தது வந்து பாத்தீங்கன்னா மகத்தான திட்டம்னு பேசுறேன். வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எடப்பாடியோட சாதனையை நான் கேட்டா அந்த 4 ஆண்டு காலம் ஆட்சி நிறைவு செஞ்சதுன்னு பேசுறேன். சோ ஒரு விஷயங்களை எடுத்து ஆதரவா பேசுறன்றதுனாலயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் தமிழ் தேசியத்தை நான் நேசிக்கிறேன் அப்படின்றதுனாலே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சீமானுடைய ஆளு, சீமானுடைய ரசிகர் இல்ல சீமானுடைய தொண்டர்ன்ற அந்த பார்வைக்கு நீங்க வந்து என்ன சகட்டு மேனிக்கு நீங்க வந்து சீமானை பத்தி நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நான் என்ன பேசுவேன். அப்துல் நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்ல கேட்டேன்னா மனதளவுல வந்து பாத்தீங்கன்னா முக்தார் காயப்பட்டிருக்கிறார், அது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆமா, நாம் தமிழர் கட்சியினால வந்து தம்பிகளால வந்து பாத்தீங்கன்னா வந்து அது வந்து அவர் விமர்சனம் பண்ணக்கூடிய தம்பிகளார் எல்லாரும் கிடையாது, எல்லாருமே வந்து நாகரிகம் தான். ஆனால் யாரோ ஒரு சிலர் கேட்டா ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கடுமையான விமர்சனங்களை வைக்கும் போது அதை வந்து கண்டிக்கிற இடத்துல வந்து சீமான் இருக்கிறாரு. சீமானும் கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பொது மேடையில வந்து பாத்தீங்கன்னா வந்து யாரும் விமர்சனம் பண்ணலாம் சார், விமர்சனத்தை நீங்க வந்து கருத்தியல தான் நீங்க எதிர்கொள்ளணும், அதுக்காக நீங்க வீட்டுல இருக்கிறவங்க கூப்பிட முடியாது. அது யார் சொன்னாலும் அந்த விவாதத்துல அது சீமான் பண்ணாலும் தப்புதான், சீமான் பண்ணாலும் தப்புதான். நீங்க வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் கூப்பிட முடியாது. இல்ல அந்த பேட்டில பாக்குறீங்களா இங்க பாருங்க, முக்தார் பிரச்சனை, முக்தாருக்கு நேருக்கு நேர் கருத்தியெல்லாம் மோதிக்கணும், புரியுதுங்களா? அவர் ஒரு ஊடகத்துல சாரா, நீங்க ஒரு ஊடகத்தை வச்சுக்கோங்க, அவ்வளவுதானே தவிர வீட்டுல இருக்கிற பெண்மணிகள்லாம் நீங்க கூப்பிடுறதுக்கு யாருக்கும் சீமானுக்கு மட்டும் கிடையாது, சீமான் தம்பிகளுக்கும் கிடையாது. ஆனா பண்றாங்க, இன்னைக்கும் பண்றாங்க. எந்த பெண்களும் ஏத்துக்கவே மாட்டாங்க. அவங்க கட்சியில இருக்கிற பெண்கள் கூட இந்த மாதிரியான கேவலமான கேடுகட்ட வந்து பாத்தீங்கன்னா மோசமான வந்து அருவருக்கு தகுந்த சொல்லாடல்கள் இருக்கு. நீங்க பாருங்க, இந்த காணொலி பார்த்து சொல்லாதீங்க சார், நீங்க அவருடைய மொத்த காணொலி பாருங்க. அவருடைய இதுவே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்ன கூட டெலிட் பண்ண மாட்டேங்கிறார் முக்தார். இந்த விஷயத்துல இந்த ஒரு விஷயத்துல நான் சொல்றேன், முக்தார் மேல கடுமையான கோபம் இருக்கு. ஆனா அந்த கோபம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு அறச்சிற்றம் தான். ஒரு ஊடகத்துல இருந்துட்டு என்னுடைய பல கருத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா முழுங்கிட்டாரு அப்படின்றத
ஐயோ சீமானுக்கு எதிரான கருத்துக்கள் மட்டுமே சொல்லி போட்டுட்டாரு, எனக்கு வந்து சீமான் தம்பிகள்லாம் எனக்கு எதிராக திருப்பிட்டாரு, அதுக்கெல்லாம் நான் அச்சப்படுறேன். ஆனால் பல கருத்துக்கள், நல்ல கருத்துக்கள் நான் சொல்லியிருந்தேன். வாரிசு அரசியல் பத்தி பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து உதயநிதி வேணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன். ஏன் மாவீரன் பிரபாகரன்னா நீங்க வந்து சீமானுடைய மகன் சொல்றேன், மாவீரன் பிரபாகரன் நாடாளுவான்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் வந்து அவர் வந்து தவிர்த்துட்டாரு. இப்ப எதெல்லாம் நான் சீமான்றதோட நாம் தமிழை பத்தி உயர்வா சொல்லினா அதெல்லாம் விமர்சனம் பண்ணணும், அதை மட்டும் அந்த ஒரு அரசியலும் எனக்கு இருக்கு அவர் மேல. ஆனால் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான காரணத்தை நான் ஆராயும் போது பாத்தீங்கன்னா அவர் வந்து ஏன் இப்படி செயல்படுறாரு அப்படின்னு பார்க்கும்போது முக்தார் வந்து பாத்தீங்கன்னா மனதளவுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இருக்கிறது போலதான் எனக்கு என்னுடைய பார்வைக்கு தெரியுது. ஒரு புறம் இருக்கட்டும், அந்த விவாதத்துல 2 பாட்டை நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல வந்து சீமான் அவர்களுடைய அந்த தனிப்பட்ட விவகாரங்கள், இப்ப அவருடைய மகனை வந்து இந்த மாதிரி இங்கிலீஷ் ஸ்கூல்ல சேர்த்ததா இருக்கட்டும், இந்த மாதிரியான பல விஷயங்கள். அவர் வந்து இங்கிலீஷ்ல யாரெல்லாம் வந்து இனிஷியல் போட்டுக்கிறாங்களோ அவங்களை வந்து கடுமையான சொற்களை சொல்லி விமர்சிச்சாரு சீமான் அவர்கள். இதெல்லாம் ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தாரு. இன்னொரு பாட்டு வந்து சீமான் வந்து முக்தாருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பார்வை வந்து குறைவா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து திராவிட கட்சிகளும் ஒவ்வொரு நிலைப்பாட்டை பேசியிருக்காங்க சார். நீங்க வந்து சீமான் மட்டும் புடிச்சிட்டீங்கன்னா எப்படி? கலைஞர் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒரு நிலை மாறலையா? வைகோ பேசிட்டு அதுக்கப்புறம் அவருடைய நிலை மாறலையா? வைகோ எவ்வளவு விமர்சனங்களை வச்சிருப்பாரு, எவ்வளவு வந்து பார்த்தோன்னா வந்து கருத்தியல் வந்து பார்த்தோன்னா சார்ந்த வந்து பார்த்தோன்னா வந்து பரப்புரை செஞ்சிருப்பாரு. இன்னைக்கு அதுக்கெல்லாம் நேர்மறா இல்லையா? நான் கேக்குறேன். வாரிசு தமிழ்நாட்டுல தன்னை வந்து ஒரு யோக்கியன்னு கிரெடிட் எடுத்துக்கிறாரு. அதாவது சார் இது வந்து சீமான் பேசுறத வந்து நீங்க எல்லாத்தையுமே நீங்க ஏதோ ஒரு வேத வாக்கு வந்து கடல் அருள் வாக்கு மாதிரி நீங்க பாக்காதீங்க. அரசியலுக்காக பல வார்த்தைகள் பேசப்படும். அந்தந்த மேடைக்கு ஏத்த மாதிரி பேசுற அரசியல் தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, பகுதிக்கு ஏத்த மாதிரி பேசக்கூடிய தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. புரியுங்களா? வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் கேட்கிறேன், நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து முதலில் வந்தவர் முதலியார் சொல்லி பேசினார்ல எங்க ஈரோடு எலெக்ஷன்ல, முதலில் வந்தவன் முதலியார்னு பேசினாரு. அதை போயிட்டு நீங்க ஏதாவது வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதியில போய் பேச சொல்லுங்க பார்க்கலாம். பேச முடியுமா? ஒடுக்கப்பட்ட மக்கள் பெரும்பகுதியை வாழக்கூடிய மக்கள் அந்த இடத்துல ஒரு மேடையை போட்டு முதலில் வந்தவன் முதலியார் பேச முடியுமா? பேச முடியாது. அப்ப அவர் பேசின மேடை வந்து அந்த பகுதி என்னன்னு கேட்டா முதலியார்கள் வந்து வாழக்கூடிய ஒரு பகுதி, அங்க பேசுறாரு அந்த வார்த்தையை. இதுதான் இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இது மாதிரியான அரசியல் பேச்சுகள் இது ஒரு 4ஆம் தர அரசியல் பேச்சா நீங்க எடுத்துக்கணும். சீமானுடைய கருத்தியல் ஒண்ணு இருக்கு. இப்ப அததான் இவர் என்ன சொல்றாரு கேட்டா அவர் வந்து மொழியை பத்தி பேசும்போது இப்படி சொல்றாரு அப்படி சொல்றாரு. சார் எல்லாம் சொல்லக்கூடியதுதான், இது எல்லாரும் பேச கண்டிப்பா அந்த பக்குவம் இல்லைன்னு யார் சொன்னது? பாத்தீங்கன்னா சீமான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பக்குவம் வாய்ந்த அரசியல் தலைவர், பண்பாளர், சிறந்த பண்பாளர். யார் சொன்னது சார்? திருமாவளவன் தான் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பண்பாளர். ஆனா ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தான், நீங்க வந்து திமுக காரரான்னு கேட்டாங்க, திமுக கட்சிக்காரர் மாதிரி பேசுறீங்க, திமுக காரர் நீங்கன்னு கேட்ட உடனே ஊடகத்துக்கு முன்னாடி கொதிச்சாரா இல்லையா? நம்ம கை நீட்டி ஒரு அதுதான் இப்போ நான் இப்ப புரியுதுங்களான்னு கேட்டா இருக்கிறதுல அரசியல் தமிழ்நாட்டிலேயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அரசியல் நாகரிகம் தெரிஞ்சவர் வந்து சகிப்புத்தன்மை உள்ள தலைவர் யாரு கேட்டா திருமாவளவன் தான். ஆனா ஒரு கட்டத்துல அவரே வந்து உஷ்ணமானார்ல. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இங்க அரசியல் 100% யாரும் அரசியல் பண்பாளர்லாம் கிடையாது. ஏன் சீமான் அவர்கள் வந்து பேசாத பேச்சுகளா? இல்ல நான் வந்து சீமான் வந்து சிறந்த பண்பாளர், சிறந்த அரசியல்வாதி, சிறந்த அப்படிலாம் நான் சொல்ல. நாம் தமிழர் கட்சி அதனுடைய கருத்தியல் அதை மட்டும் நம்ம சொல்றோம். சீமானுடைய பேச்சுக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைபேசியில இப்படி பேசியிருக்கிறாரு, அதை ரெக்கார்ட் பண்ணி கூட வெளியே வந்துச்சு. சீமான் வந்து நான் அப்படி பேசுறேன்னு ஏதாவது சொன்னாரா? சொல்லிருக்கணும்ல, சொல்லவே இல்லை. ஒரு ஊடகத்துல நான் சொன்ன ஒரு ஆடியோ வருது, அந்த ஆடியோல ரொம்பவும் வந்து திராவிட இயக்க தலைவர்லாம் கொச்சையா பேசுறாரு. அவர் வந்து நான் கேட்டா இதுலங்க இது வந்து ஃபேக், இது நான் கிடையாது இதுன்னு சொன்னாரா? சொல்லல. அப்போ அவர் தான்றது கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த மாதிரியான மாற்று கருத்துக்கள் வரும்போது பாத்தீங்கன்னா இவர் பேசியிருக்க மாட்டாரா? ஏன் பேசியிருக்க மாட்டாரு? ஊடகத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா முக்தாரை வந்து கடுமையா விமர்சனம் பண்ணாரு அப்படின்லாம் சொல்லும் போது இங்கதான் இங்க புரிதல் வேணும். இப்ப இந்த தலைவரே இப்படி பேசுறாருன்னும் போது தொண்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்கு. சார் ஒரு விஷயம் நான் சொல்லுங்க, கடந்த காலத்துல நடந்துச்சு. விசிகா வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும். ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி தலைவர் கட்சியில இருக்கிற நிர்வாகிகள்லாம் இப்படிதான், இவங்க எல்லாம் இப்படிதான்ப்பா,
அசிங்கமா பேசுவாங்க, கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுவாங்க, ரொம்ப வல்கரா கேட்டா குறிப்பிட்ட அளவுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பெண் வாக்காளர்களை இழந்துருவாங்க. உண்மை சுருங்கிருவாங்க. இப்ப நாம் தமிழர் கூட நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொல்லலாம் 20 வேட்பாளர்கள் வந்து இருக்கிறாங்க, களத்துல இருக்கிறாங்க, 20 வேட்பாளர்கள் பெண் வேட்பாளர் இருக்காங்க. அந்த 20 பெண் வேட்பாளர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆண் வேட்பாளர்கள் நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலை அவங்களுடைய மனைவிகளை நிறுத்துறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க எங்கெல்லாம் வந்து 40 ஆண்கள் நிக்கணும்னா அந்த 40 ஆண்கள் வந்து கேட்டா 20 ஆண்கள் நிக்கிறாங்களா, குறிப்பிட்ட எல்லாரும் நான் சொல்ல குறிப்பிட்ட வந்து கேட்டா அவருடைய மனைவியே வந்து அவங்க நிறுத்துறாங்க. அப்போ பெண் வாக்காளர்களை வந்து பாத்தீங்கன்னா பெறக்கூடிய இடத்த வந்து பாத்தீங்கன்னா இழந்துருவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது முக்தார் வந்து ஒரு மைனாரிட்டி. நீங்க என்னதான் சொன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்கிட்ட ஒரு 10 பேர் பேசுறாங்க சார், கடந்த ஒரு 2 நாளா பேசுறாங்க, 10 பேர் மேலே பேசிட்டாங்க இன்னையோட செத்தா, சரிங்களா? அப்போ அவங்க எல்லாம் பேசுறேன்னு கேட்டினா இஸ்லாமியர் சிறுபான்மை வகுப்பு சார்ந்தவங்க பேசுறாங்க. அவங்க காணொலி பார்த்தோம் சார், நல்லா பேசுறீங்க சார் சொல்லும் போது பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற இப்ப நீங்க கேக்குறீங்கல்ல முக்தார் ஒருதலை பட்சமா இருந்தது, அப்படி யாருமே சொல்லவே இல்லை. முக்தாரும் நல்லா உங்களை வந்து மடக்கி கேள்வி கேட்டார் சார், நீங்களும் வந்து அசராம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலா பதில் சொன்னீங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னா முக்தார் வந்து ஒன் சைடா பேசுறாங்கன்னு சொன்னாங்களா? ஏன் சொல்ல? அவங்க சமூகம் இங்க எல்லாமே இருக்குல்ல சார், அவங்க சார்ந்தவங்க மைனாரிட்டி என்னும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்னன்னு கேட்டா அது ஒரு உண்டு. அதாவது என்னன்னு கேட்டா அப்போ அவருக்கு ஒரு ஆதரவு இருக்கு ஒரு இடத்துல இருந்து, யாருக்கு? முக்தாருக்கு. இது எதுக்கு இதை டெவலப் பண்ணிட்டே போனோம்? பெண்கள் ஒரு பக்கம் பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அறுவருக்கு தகுந்த மாதிரிதான் இருக்கு இவங்களுடைய வந்து இவங்க எல்லாருமே. சார் நான் இப்போ சொல்றேன், நாம் தமிழர் வாழ்க சொல்றதுலயோ சீமான் வாழ்க சொல்றது பிரச்சனை இல்லை. நீங்க இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வந்து வல்கரா வந்து கொச்சையா நீங்க பேசும்போது பாத்தீங்கன்னா அது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. நெகட்டிவ் தான் சார் இங்க ஸ்ப்ரெட் ஆகும். அதை புரிஞ்சுக்கணும் சார் முதல்ல. அதே போல சார் குறிப்பா தொடர்ச்சியா வந்து முக்தார் அவர்கள், முக்தார்னு இல்ல இப்போ பொதுவா எல்லா இடதுசாரி சிந்தனை உடையவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுக்கடையில நான் முடிச்சிடுறேன். திராவிட சித்தாந்த உடையவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா சிந்தவெளி சீமான் நாம் தமிழர் வந்து சங்கிங்கிற ஒரு முத்திரை குத்துறாங்க. இதை வந்து நீங்க ஏற்கிறீங்களா? ஒரு அவங்க வந்து சங் பரிவார ஊதுகுழலா தான் செயல்படுறாங்க. இல்ல சங்கின்றதுல நீங்க ஒத்துக்கிறாங்கன்னு கேட்கலாம். ஆனால் வந்து கடந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய வார்த்தை, சீமானுடைய வார்த்தை சாடல், நாம் தமிழ் வார்த்தை சாடல் எல்லாமே திராவிட இயக்கங்களுக்கு, திராவிட இயக்க கட்சிகள் எதிராக இருந்துச்சு. அதுல திராவிட இயக்க கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சாடல்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுகவை நோக்கி தான் இருந்துச்சு, அதிமுகவை நோக்கி இல்ல இருந்தது, குறைவா இருந்தது. நல்லா நீங்க புரிஞ்சுங்க ஏன் அந்த சங்கின்ற முத்திரை வருதுன்னு கேட்டா, அப்போ அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து கூட்டணி வந்து இணைவாங்கன்ற மாதிரி ஒரு பேச்சும் இருந்தது. அப்போ திராவிட இயக்கங்களை நீங்க சாடுறீங்கன்னு சொன்னா அது நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளா இருக்கட்டும் அல்ல சீமானே கூட இருக்கட்டும், ஆனால் இவங்க வந்து வார்த்தை சாடல்கள் எல்லாம் கேட்டா திமுகவை நோக்கியே இருந்துச்சு. அதுல குறிப்பா பிஜேபியை வந்து பாத்தீங்கன்னா சாடவே இல்லை. அது அப்படிப்பட்ட சொல்ல எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் மறுக்கல. சமீபத்துல நான் சொல்லிக்கிற தேர்தல் நெருங்கிறதுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி எல்லாம் கேட்டா அப்போ வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. என்னன்னு கேட்டா அது உச்சபட்சமான வார்த்தை தான், மனித குலத்துக்கே எதிரான ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பார்த்தா எங்கேயோ ஒரு சந்தேகம் நமக்கு இருக்குதான் இருக்குது. ஏன்னு கேட்டா கடுமையான விமர்சனங்கள் இந்த பக்கம் வந்து வைக்கும் போது பிஜேபி தரப்புல வந்து அதை வந்து அந்த ஒரு விமர்சனங்கள் வைக்கல, எதிர்வினை எதுவும். ஆமா எதிர்வினை இல்ல. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து இவர் வந்த பிறகு, அண்ணாமலை வந்த பிறகு மெல்ல மெல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து கட்சி வளர்ச்சி அடையும் போது பாத்தீங்கன்னா அப்ப கொஞ்சம் வந்து வார்த்தைகளை அதிகப்படுத்தினா சீமான். அண்ணாமலைக்கு வந்து தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அவருடைய நடைப்பயணத்தை கேலி கிண்டல் பண்றது இந்த மாதிரியான கொஞ்சம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல. அதுலயும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஐயா பொன் ராதாகிருஷ்ணன், அக்கா தமிழிசை இந்த மாதிரியான வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாடல். அதை கட்டினா வந்து ஆடு பகை குட்டி உறவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இங்க குட்டி பகை ஆடு உறவுன்ற மாதிரி. ஆடுனா நான் யார சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இவரை சொல்றேன்னு நினைச்சிருங்க, அண்ணாமலை சொல்றேன் கேட்டேன். ஆடுனா ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், ஒரு மூத்தவங்கன்னா வந்து பொன் ராதாகிருஷ்ணன், எச் ராஜா இவங்கெல்லாம் இப்படி சொல்றது. அண்ணாமலையே ஒரு ஐசோலேஷன் பண்ற மாதிரி பேச்சு இருந்துச்சு சீமான். ஒரு கட்டத்துக்கு மேல வந்து கேட்டீங்கன்னா வந்து 2024 வந்து பாத்தீங்கன்னா கட்சியே இருக்காதுன்னு பேசினார். யார் பேசுனது? அண்ணாமலை பேசினார். ஆனால் அப்படிப்பட்ட அண்ணாமலையை வந்து துரைசாமி அவர்களுக்கு முன்னாள் மேயருடைய மகனுடைய அந்த இறப்பு அந்த துக்க நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் காத்திருந்து அண்ணாமலையை ஆற கட்டி தழுவிடாரு. கட்டி தழுவதுக்கு என்ன அந்த இடம் என்ன கேட்டா அதுதான் அந்த கல்யாண மண்டபமா அது. அப்ப நான் ஏற்கனவே அது வந்து கருவே இருந்தேன். 2024 கட்சி இருக்காதுன்னு சொல்லி பேசுற ஒரு மனுஷன் கிட்ட வந்து இவர் எதுக்கு கட்டி அணைச்சு ஆற தழுவணும்? அப்ப என்ன இங்க வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் தாண்டி
சீமான் கடந்த காலத்துல அவருடைய பைலாவிலையா இருக்கட்டும், அவர் பேசுன பேச்சுக்கெல்லாம் இருக்கட்டும், அவர் வந்து மகாராஷ்டிரால போய் பிஜேபி வேட்பாளருக்கு பிரச்சாரம் செஞ்சதா இருக்கட்டும், வீர தமிழர் முன்னணின்னு ஒண்ணு வச்சு அதுல இஸ்லாமியர்களை வந்து காவடி தூக்க வைக்கிறாரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்களே. நீ உங்களோட பார்வையில் எப்படி சீமான் எல்லா கட்சிக்கும் ஒரு உகந்தவரா? இல்ல நான் சொல்றேன் உகந்தவரா சீமான் எல்லா சமூகத்துக்கும் உகந்தவரா, குறிப்பா சிறுபான்மை சமூகத்துக்கு உகந்தவரா? நான் சொல்றேன் நான் சொல்லிடுறேன். முதல்ல அந்த கட்சி நாம் தமிழர் கட்சி, நீங்க பைலா பத்தி தான் நீங்க பேசுறீங்க. நான் பைலாவை முழுசா படிக்கல ஒண்ணு சார். நீங்க சொன்ன ஒரு கண்டென்ட் மட்டும் நான் எடுத்துறேன். ஒருவேளை இப்படி இருக்கிறதுனால நான் என் சந்தேகத்தை தான் கேட்டேன். அந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பைலா உருவாக்கல. நாம் தமிழர் கட்சி வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஆதித்யநாத் அவர் தொடங்கின கட்சி அது. அந்த கட்சியை அப்படியே இவங்க வந்து கொண்டு வந்துட்டாங்க, அவ்வளவுதான். சரிங்களா? கிட்டத்தட்ட அந்த கட்சியை வாங்கின மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த கட்சியை இவர் நிறுவல. நிறுவனர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆதித்யநாத். ஆமா, அந்த அதை வந்து அப்படியே இவங்க வந்து கொண்டு வந்ததுனால அப்போ ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல கேட்டீங்கன்னா ஒருவேளை வந்து சிறுபான்மைக்கு, அதான் இஸ்லாமியருக்கு சார், இஸ்லாமியருக்கு வந்து எதிரான கருத்துக்கள், நீங்க சொன்ன கருத்துக்கள் இருந்திருக்கலாம். ஒருவேளை இதை பைலா வாங்கி வந்த பிறகு இவர் அதுக்கப்புறம் அதை மாத்தி இருக்கணும். ஒருவேளை மாத்தாம விட்டாரான்னு தெரியல. இல்ல இவர் அந்த வந்து அதை இடைச்சொற்கள் பண்ணது இவர் பண்ணாரான்னு எனக்கு தெரியல. சோ தெரியாத ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா கேட்டா நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? பைலா சம்பந்தமா கேக்குறீங்க, நான் பைலாவும் படிக்கல. அந்த பைலா வந்து பாத்தீங்கன்னா எப்போ கொண்டு வந்தாங்க? சீபா ஆதித்யநாத் கிட்ட இருக்கும் போது அந்த பைலால வந்து அது மாதிரி ஒரு கண்டென்ட் இருந்துதா, அல்லது இவர் கொண்டு வந்த பிறகு அது வந்து கத்தா அது வந்து கொண்டு வந்த பிறகுதான் அந்த உறுதியா தெரியாத பேச முடியாது, சேர்க்கப்பட்டதாக வந்து அதுதான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அது உறுதியா தெரியாம பேச முடியாது. அப்படி வச்சிருந்தா அவருடைய அந்த வலுப்படுத்துது இல்லையா, அதுதான் அந்நியப்படுத்துற மாதிரி. வலுப்படுத்தல, அந்த ஒரே ஒரு பேச்சு சாத்தானின் பிள்ளைகள் சொல்லி பேசுனது தாய்மகன் திருமணம் சொன்னாரு. அதுதான் சார். ஒருவேளை ஆர்எஸ்எஸ் காரங்க வட மாநிலத்துல இன்னொன்னு கூட சொல்ல சார், இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து குழுமைப்படுத்துறதுக்காக கூட சொல்லி இருக்கலாம். பிஜேபிய இப்படி ஒரு வார்த்தை பேசினா பிஜேபி குழுமைப்படுத்துறது கூட சொல்லியிருக்கலாம், சந்தோஷப்படுத்த சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் அந்த பேச்சுக்கெல்லாம் உண்டு சார். அரசியல்ல நெளிவு சுழிவுலாம் உண்டு. இங்க அரசியல்ல சமரசம் பண்ணாதவங்க யாரும் கிடையாது, ஒரு வளைஞ்சு நெளிஞ்சு போகாதவங்க யாரும் கிடையாது. சீமானுடைய வார்த்தைகள் நீங்க எப்படி எடுத்துட்டாக்கா நீங்க உங்களோட நிறைய பெரிய லிஸ்டே எடுத்து கொடுப்பேன். நம்ம அதுக்கு அது முக்கியம் இல்லை. இங்க திராவிட இயக்கங்களுக்கு ஒரு மாற்று சக்தி வேணும்ன்றதுதான் நம்மளுடைய பார்வை. இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா திமுக வந்து பாத்தீங்கன்னா அழிஞ்சிடணும், அதிமுக அழிஞ்சிடணும் கிடையாது. திமுகவுக்கு திராவிட இயக்கத்துக்கு இன்னொரு திராவிட இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாற்றா இருக்குது இல்லையா, அதுதான் நம்ம வந்து வேணான்னு பாக்குறோம். இது ஜெயலலிதா காலத்துக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ திமுக வந்து வலிமையா இருக்குன்னு கேட்டா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மாற்று வந்து சித்தாந்தம் வரணும்ன்றாங்க. இங்க வந்து தமிழ் தேசிய சித்தாந்தம் வரணும். இப்ப திராவிட சித்தாந்தம் தமிழ் தேசிய சித்தாந்தம் வரும்போது இரண்டுக்கும் போட்டி இருக்கும்போது பாத்தீங்கன்னா தமிழ் வாழும், தமிழ் வளரும். ஆனால் திராவிட இயக்கத்துக்கு இன்னொரு மாற்று வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாற்று இருக்குல்ல, அது வேண்டான்னு பாக்குறேன். அது ஜெயலலிதா அவர்கள் காலத்திலே முடிஞ்சிருச்சு. எம்ஜிஆர் வந்து பாத்தீங்கன்னா திட்டமிட்டு தொடங்கின கட்சி கிடையாது அதிமுக, புரிஞ்சுக்கோங்க. எம்ஜிஆர் வந்து திட்டமிட்டு வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கணும் கிடையாது. அன்னைக்கு உள்ள நிலைப்பாட்டுக்கு அவர் கட்சியை விட்டு நீக்கிறாங்க, அப்ப ஒரு மாற்று கட்சியா உருவாகுது. சரிங்களா? ஜெயலலிதா காலத்துக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல கேட்டா அந்த உறுதியில நிக்கல. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் கேட்டீங்கன்னா ரிப்பன் பில்டிங்ல இருக்கிற வந்து ரிப்பன் பில்டிங்ல தமிழ் வாழ்க தமிழ் வளர்கன்ற அந்த போர்டை வந்து அகற்றினாங்க. எதுக்காக அகற்றினாங்க? காரணம் சொல்லவே இல்லை, எடுத்துட்டாங்க. யார் சொல்லி எடுத்தாங்க? எதுக்காக எடுக்கணும்? எடுத்தாச்சு. சரி, நீங்க ஒவ்வொரு அது யார் காலத்துல வச்சதுன்னு பாக்கணும். யாருடைய காலத்துல வச்சு கேட்டா வந்து பார்த்தா வந்து நான் வந்து கேட்டா திமுக ஆட்சி காலத்துல வைக்கிறாங்க, அது எடுத்தாச்சு. சரி, எடுத்துறாங்க, ரைட்டு. எடுத்துற பிறகு பார்த்தா மறுபடியும் திமுக வந்து மறுபடியும் வச்சாங்க. அப்போ இப்ப புரியுதுங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வாழணும், தமிழ் வளரணும் அப்படி சொன்னா அப்போ இந்த இடத்துல வந்து கேட்டா திமுக திராவிட சித்தாந்தம் சார்ந்த திமுக ஆட்சியில இருக்கட்டும், நாளைக்கு எதிர்கட்சியா கூட இருக்கட்டும், ஆனால் மாற்று வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசியத்தை சார்ந்த ஒரு கட்சி வரணும்ன்றதுதான். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் தேசியத்தை வந்து பேச வந்து பாத்தீங்கன்னா ஒரு உணர்வுபூர்வமா எடுத்து செயல்படக்கூடிய கட்சி வந்து நாம் தமிழர் தான். மற்றவங்க எல்லாம் இயக்கமா தான் இருக்காங்க. சுருக்கமா உங்களை நிறைவான பார்வை பதிவு செய்யுங்க. இப்போ நீங்க மாற்றா நாம் தமிழர் வரணும் அப்படின்னு நீங்களும் சொல்லிட்டு வரீங்க. இப்ப வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல நாம் தமிழர் ரோல் எப்படின்னு பாக்குறீங்க? அதே போல 26ல நீங்க ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். அவரு இப்பவே வந்து அதுக்குண்டான ஒர்க் அவுட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஈவன் கூட்டணி கூட அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. எப்படி போக்கு இருக்கும் அவருடைய போக்கு? என்ன மாதிரியான ரோல் அவர் வைப்பார் இந்த நாடாளுமன்ற தேர்தல்? கண்டிப்பா வந்து என்னுடைய எதிர்பார்ப்பு நான் சொல்றேன் சார், சுருக்கமா. நிச்சயமா நீண்ட பெரிய அளவுல நம்ம பேசணும், ஆனால் சுருக்கமா நான் சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து
முதலமைச்சர் திமுக, அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓய்வெடுக்க போயிருக்கிறார் கொடைக்கானலுக்கு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வந்து தோல்விக்கான காரணங்கள் இப்பவே தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நாடாளுமன்ற அதிமுக சரிங்களா, எவ்வளவு சீட்டு வரும், எவ்வளவு தோல்வி வரும், தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்றது ஒரு ஐஎஸ் ரிப்போர்ட் அடிப்படையில வச்சு அவங்க விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா அவரோட அரசியல் எதிர்காலம் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து சோழியை போட்டு பார்த்துட்டு இருக்கிறாரு. சரிங்களா, அரசியல் எதிர்காலம் நமக்கு எப்படி இருக்கும், நாம ஜெயிக்குமா ஜெயிக்க மாட்டோமா, பிஜேபி எதிர்காலம் எப்படி இருக்கும், அங்க என்ன நடக்கும் சென்ட்ரல்ல, அந்த மாற்றங்கள் எப்படி இருக்கும், ஏன்னா அடுத்த பிரதமர்ன்ற அந்த கனவுலாம் இவர்கிட்ட இருக்கு. சரிங்களா, அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா வந்து எப்படி அப்படின்ற அதாவது இந்த சூழ்நிலையில ஒரு கட்சி மட்டும் சரிங்களா வேட்பாளரை வந்து தேர்வு செய்யறாங்க. எதுக்கு? சட்டமன்ற தேர்தலுக்கு வேட்பாளர் தேர்வு செய்யறாங்க. 234 தொகுதியில 150 தொகுதிக்கான வந்து வேட்பாளர்களை வந்து தேர்வு செய்யறாங்க. அப்ப 150 ஒரு அனுமானமா தான் சொல்றேன், 150 தொகுதி மட்டுமே வந்து வேட்பாளர் தேர்வு செய்யறாங்கன்னா மீதம் இருக்கிற தொகுதியை வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்ய போறாங்க, ஒருவேளை தன் கூட கூட்டணிக்கு வரவங்களுக்கு வந்து ஒதுக்கலாம். இது ஒரு யூகமா தான் நான் சொல்றேன், கட்டாயம் சொல்ல. அப்போ இங்கதான் நீங்க பாக்கணும்னு கேட்டா மற்ற கட்சிகளை தாண்டி நாம் தமிழர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு திட்டமிட்ட செயல்பாடுகளோட ஒரு வேகம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியா வர்றதுக்கான வாய்ப்புகள் என்ன கூட ஒரு எதிர்கட்சியா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். அதுக்கான அணிகள் சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணிக்கு போக மாட்டாருன்றது எல்லாருக்குமே தெரியும். நிச்சயமா அது நடக்காது. அவர் தலைமை ஏற்று அவர் தலைமையில கூட்டணி அமையறது வந்து பாத்தீங்கன்னா அவரே முடியாதுன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார்ல. அவர் தலைமையில நாங்க ஏற்று அவரே சொல்லியிருக்காரு, நான் ஒரு 15% காசு பண்ணிட்டேன்னா பிசிகாவும் பாமகவும் வருது. அதனால 15, 12, 13% கூட அதுக்கான முன்னெடுப்பு எடுக்கலாமே இல்லையா? அதனால வந்து கேட்டா சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து 10 பேர் போட்டோம், 20 பேர் போட்டோம். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா முதல் முறை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 2026 சட்டமன்றத்துல நுழையக்கூடிய வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா பிரகாசமா இருக்கு நாம் தமிழருக்கு. உங்களுடைய பல கருத்துக்களை பதிவு செஞ்சிருந்தீங்க. உங்களுடைய நேர்காணலுடைய அந்த அனுபவத்தை எங்கள்கிட்ட பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நேயர்களுக்கு மிக நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் குக்கு செய்திகளுடன்.